இங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன் அந்த பொண்ணு மேல ரெட் கலர் இங்க ஊத்திடுவான். அந்த பொண்ணுக்குமே அது தெரிஞ்சிருது. உடனே அவனை திரும்பி பார்க்கும் போது அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்க எல்லாருக்குமே இவன் தான் அப்படி பண்ணான்னு தெரியாம அந்த பொண்ணை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்குமே அவமானமா போயிருது. அந்த சமயத்துலதான் அவங்க அண்ணன் டீ குடிக்கிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணுமே பஸ் விட்டு இறங்கி வேகமா அவங்க அண்ணன்ட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப இது எல்லாத்தையுமே கேட்ட அந்த அண்ணனோட இன்னொரு ஃப்ரெண்டு பயங்கரமா கோவப்பட்டு அங்க இருந்து அந்த பஸ் நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல இவனுமே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி யாரடா அப்படி பண்ணது அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. அதனால இவனுமே இப்ப அந்த பஸ்ஸோட ஹேண்ட் பிரேக்கை போட்டு அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கேட்பான் யாரடா அப்படி பண்ணது அப்படின்ட்டு. அப்ப அவனுமே பின்னாடி இருந்து உன்னால முடிஞ்ச கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவனுமே அங்க இருக்க எல்லாத்தோட கையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே அவன் ஒவ்வொரு கையை செக் பண்ணிட்டே வந்தா தான் மாட்டிப்போம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ்ல இருந்து ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சலான்னு பார்க்கும் போது அவனுமே அவனை புடிச்சிருவான். அப்ப அவனோட கை செக் பண்ணி பார்க்கும் போது அவன் கை ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கனால ஓங்கி அவனை குத்திட்டு அவங்க இருக்க எல்லாருமே அவனை கீழே தள்ளி பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே அவன் பண்ண தப்பு பெரிய தப்புங்கிறனால அவனை சும்மா விடாம அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போய் அந்த பஸ்ல இருந்த எல்லாத்துக்கு முன்னாடியுமே அவனை மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. அவனுக்கும் பயங்கர அசிங்கமா போயிருது. சோ இப்ப இவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.